என்ன கோயிலுக்கா? ஆமா. அந்த சாமி கூட நேரில் பார்த்தலாம் போல இருக்கு. ஆனா அச்சையா பார்க்கவே முடியலையே. தம்பி, சின்னம்மாவை என்ன நம்பி அனுப்பியிருக்கிறாங்க. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் வீட்டில் வந்து பேசுங்க, இங்க வேண்டாம். என்ன எனக்கு பொண்டாட்டி ஆக போறான் என் அச்சியா தங்கம். என்னாச்சியா, நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா? தம்பி, பொண்டாட்டின்னு சொல்றது சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா நீங்க காலேஜ்ல செஞ்ச தப்பால எங்க ஐயா வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? எப்பவும் கலக்கலன்னு இருக்கிற குடும்பம் இன்னைக்கு சந்தோஷத்தை இழந்து நிக்குது. காலங்காலமா சோறு போட்ட காட்டை வித்துதான் இப்போ உங்க கல்யாணமே நடக்க போகுது. அப்படியா? ஆமா, 100 பவுனு 50 லட்சம் ரொக்கம் உங்க கல்யாணத்துக்கு வரதட்சணையா கொடுக்க போறாரு எங்க ஐயா. என்னது வரதட்சணையா? இது சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாத. நான் நிச்சயம் எங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன். சரி சரி, பதறாதீங்க, நான் முன்னாடி நிக்கிறேன், நீ பேசிட்டு வாங்க. என்னாச்சியா தங்கம், இதுதான் உன் கோபத்துக்கு காரணமா? அச்சியா இங்க பாரு, நான் ஒரு கெட்ட கேரக்டரோட பையன்தான். ஆனா நான் ரொம்ப நல்லவன். பாலைவனத்துல பூத்த மலராட்டு அச்சியா. அச்சியா இப்ப நான் சொல்றது உனக்கு புரியுதா? அச்சியா இங்க பாரு அச்சியா, எங்க அப்பாவோட எதிரி எனக்கு எதிரி தானே. உன்னை தொட்டு விட்டதோட விட்டுட்டு போயிருக்க மாட்டேனா? அப்படி செய்யலையா தங்கம்? இந்த நொடி வரலையும் நீதான் வேணும்னு நீ இல்லாத நாள் எத்தனை நாள் தவிச்சிருப்பேன் தெரியுமா? உனக்கு சொன்னாலும் புரியாத தங்கம். இந்த நொடி வரலும் நீதான் என் பொண்டாட்டி ஆகணும்னு இந்த நொடி பொழுதும் உன்னையே நினைச்சு உருகி தவிச்சுக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தங்கம். இங்க பாருங்க, எங்க வீட்டுல நான் கர்ப்பம் இருக்கேன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் எப்படி துடிச்சு போனாங்கன்னு தெரியுமா? இந்நேரம் நானும் எங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிருப்போம். காலேஜ் முடிச்சு இவ்வளவு நாள் ஆகியும் நீங்க என்ன வந்து ஒரு தடவை கூட பார்க்கல. இப்ப கூட நீங்க 100 பவுன் நகை 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு வரதட்சணை கேட்டிருக்கீங்க. அச்சா அதுதான் அப்பயா சொன்னனே. அச்சா இந்த விஷயம் என் நாலேஜியா வரலையே தங்கம். வந்துதான் அவனை விட்டுருப்பனா? நான் எவ்வளவு பயந்து போன தெரியுமா? எங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் கேக்குறீங்களோன்னு நினைச்சேன். அச்சியா இதுதான் உன்னோட கோபத்துக்கு காரணமா? இங்க பாரு அச்சியா, அச்சியா இங்க உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா அப்படியே இங்க பாரு அச்சியா, நம்ம ஊர்ல ஹீரோவா வந்து நிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? உன் மாமா ஹீரோடி. இங்க பாரு, எண்ணத்திலயும் சரி குணத்திலயும் சரி செயலையும் சரி உன் மாமா ஹீரோ. நீயும் பார்க்கதான் போற, இந்த ஊரும் பார்க்கதான் போகுது. இங்க பாரு, உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார்ல, அச்சியா அச்சய தீவுல பிறந்ததுனால பேர் அச்சியான்னு வச்சுன்னு. இங்க பாரு, அந்த அச்சியாவைய எப்படி தாங்கணும், தங்க தட்டுல தாங்குன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். இங்க பாரு, அப்படியே நகையும் பணமும் வாங்கினா யாருக்கு வாங்குறாங்க? உனக்கு தானே வாங்குறாங்க. உன் குடும்பத்துக்கு வர கஷ்டம்னா என்ன ஒரு துணியும் கேட்காத, நீ தாராளமா எடுத்து கொடு. நான் அதை கேட்கவே மாட்டேனே தங்கம். உன் மாமனை பத்தி தெரியுமா தெரியாதா உனக்கு? ஏச்சியா கொஞ்சம் சிரிய. நீங்க சாஃப்ட்வேர் படிக்கிறதுக்கு பதிலா லாயருக்கு படிச்சிருக்கலாம். இப்படி பேசி பேசி என்ன மயக்கிட்டீங்கல்ல. மயங்கிட்டு இல்ல, ஒரு கிஸ் கொடுத்தா? அதெல்லாம் முடியாது. யாராவது பாத்துட்டாங்கன்னா பார்த்துட்டு போறாங்க. ஒரு திருட்டு கிசுக்குதான் கிக்கே அதிகம்.